அதை சொல்லி நிறுத்துறேன். எவ்வளவு முடிகிறதோ அவ்வளவு நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு தெரியல இந்த மாதிரியான கூட்டங்களில் அதை சொல்லுவது சரியா தவறான எனக்கு தெரியல. எப்படி இன்ஜெக்ஷன் கொடுக்கிறது, எப்படி மருந்து கொடுக்கிறது, இப்படித்தான் தர முடியும். பாளையங்கோட்டையில் 8ஆம் கிளாஸ் படிச்ச பையன் ஒரு குழந்தை, தன்னுடன் படித்த ஒரு குழந்தையை வன்முறையால் தாக்கிவிட்டு அந்த ஆயுதத்தை குருதி சொட்ட சொட்ட எடுத்துட்டு கொண்டு போய் காவல்துறையில் உட்கார்ந்துருக்கான். அவனுக்கு வயசு 13. நம் வீட்டில் அவன் இல்லை என்பதற்காக நாம் சும்மா இருந்துட முடியாது தானே. நம் வீட்டில் அவன் வந்துவிடக் கூடாது. அப்படியானவன் நம் வீட்டிலே இருந்து விடக்கூடாது. அப்படி என்றால் எங்கிருந்து தொடங்குவது? நான் 2 விஷயத்தை காத்திரமா உங்க மனசுல விதைச்சிட்டு போயிடுறேன். ஒரு பெற்றோராக நான் இதை எனக்கான வார்த்தையாகவும் நான் எடுத்துக்கொண்டு போகிறேன். இப்போ ஓடிடில இருக்கு ஒரு படம். முடிஞ்சா நாளைக்கோ நாளை மறுநாளோ ஃப்ரீயா இருக்கும்போது பார்த்துருங்க. அந்த சீரீஸ் 4 எபிசோட் இருக்கு. ஒரு 4 மணி நேரம் ஆகும் அது பார்க்கறதுக்கு. தமிழ்லையும் இருக்கு, ஹிந்திலையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. அந்த படம் இங்கிலீஷ் படம். அந்த படத்துக்கு பேர் அடாலசன்ட், வளர் இளம் பருவம். ராஜா சார் பார்த்திருக்கார், தலையாற்றார். முடிஞ்சா பார்த்துருங்க அந்த படத்தை. ஒரு 13 வயசு குழந்தைங்க நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி தான். பால் மடியிலிருந்து பால் கறந்து அந்த பாலை பார்த்தோம்னா அந்த பால் எப்படி இருக்குமோ அந்த புள்ள அப்படி இருக்காங்க. அந்த புள்ள கிட்ட ஒரு சின்ன கரை கூட கிடையாதுங்க. நெல்லா மாதிரி இருக்கிறாங்க. அவன் எப்படிதான் அவனை பிடிச்சாங்களோ நடிக்கிறதுக்கு. குழந்தை அப்படி இருக்கிறான். படத்தினுடைய ஓப்பனிங்க 3:30 மணிக்கு ராத்திரி தட 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 தடன்னு போலீஸ் வந்து வீட்டு கதவை உடைச்சி, அந்த அம்மா அப்பா வந்து ஒரு அன்றாடம் வேலை செய்யக்கூடிய ஒரு மெக்கானிக் ஃபேமிலிங்க. அன்பான குடும்பம், அன்பான தகப்பன், அன்பான தாய், ஒரு அக்கா, ஒரு தம்பி. போலீஸ் வந்து அப்படி பிடிக்குதுங்க அவனை. எதுக்கு பிடிக்கிறாங்கன்னே தெரியல. கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க அவனை. வாரண்ட் இருக்கு. 15 வயது குழந்தையை 15 தடவைக்கு மேலாக குத்தி இருக்கிறான். அவன் கை துணுண்டு இருக்குங்க. அவன் ஒரே வார்த்தை சொல்றாங்க, திருப்பி திருப்பி சொல்றான் ஒரு வார்த்தை, நான் எதுவும் தப்பு பண்ணலப்பா, எனக்கு தெரியாதுப்பா, இது என்னன்னே எனக்கு தெரியாதுப்பா, அப்பா அப்பா அப்பானே கூப்பிடுறான். எங்க போனாலும் அம்மா அக்கா யாரும் இல்ல, அப்பா 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 நீங்க கூட இருங்கப்பா, அப்பா நீங்க கூட இருங்கப்பா தான் சொல்றான். எபிசோட பார்த்துக்கிட்டே வந்தேங்க நான். நீங்க அந்த படத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். 4வது எபிசோட்ல 1 வருஷம் ட்ரையலுக்கு அப்புறமா ஒரு சைக்கியாட்ரிக் தான் கண்டுபிடிக்கிறாங்க அவன் கண்களை வைத்து அவன் தான் அந்த தவறை செய்தான். கடைசியா அவன் தன்னுடைய தகப்பனாருடைய பிறந்த நாள் அன்னைக்கு போன் பண்ணும்போது சொல்றான், அப்பா நான் ஒத்துக்கலான்னு நினைக்கிறேன்ப்பா இந்த குற்றத்தை, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன்ப்பா, நான் செய்யலன்னு நான் சொல்ல மாட்டேன்ப்பான்னு சொல்றான். அவங்க அப்பா கண்ணீரோட போன் வைக்கிறார். ரூம்ல வந்து உட்கார்றாங்க. எனக்கு தெரியாதுங்க, நீங்க எல்லாருமே பாத்துருங்க அந்த படத்தை. உங்க வீட்டில் இல்லைனாலும் பக்கத்து வீட்லயாவது ஒரு குழந்தை இருக்கும்ல. எங்க நாம் அந்த குழந்தைகளை கண்காணிப்பது? எல்லாம் ஸ்கூல் பார்த்துக்குமா? எல்லாம் மேல இருக்கிறோம் பார்த்துப்பானா? ஸ்கூல்ல நாங்க தொடச்சி 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 அழகா தான் அனுப்புறோம். ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வர்றதுக்கு ஒரு வழி இருக்கு, வீட்டுக்குள்ள ஒரு வழி இருக்கு, வீட்டுக்குள்ள இது இருக்குது. எப்படி காப்பாற்ற போறோம் நம்ம பிள்ளைகளை? கடைசியா அவன் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த உடனே அவன் மனைவியினுடைய கையை பிடித்து கொண்டு அவன் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பான், ஏமா அவன் அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்லணும், அப்பா அப்பா வேணும், அப்பா வேணும்னு ஏமா என்ன சொன்னான்? அந்த ட்ரையலுக்கு முன்னாலே அவன் சொன்னாமா, அப்பா நீங்க நம்புறீங்கல்லப்பா என்ன, நான் செய்யலப்பா, என்னால் இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா, அப்பா நான் என்னை மாட்டி வைக்கிறாங்கப்பா, நீங்க என்னை காப்பாத்திருவீங்கல்லப்பா, இப்படி சொல்றான் அவன். கடைசி வரைக்கும் சொன்னானே, அந்த வினாடி வரைக்கும் சொன்னானே, நான் செய்யலன்னு சொல்லி என்ன மட்டும் கூப்பிட்டு சொன்னானே. ஏன் சொன்னான்னு கேட்ட உடனே அவங்க அம்மா சொல்லுவா ஒரு பதில். இங்க அம்மாவா இருக்கிறீங்களா, அப்பாவா இருக்கிறீங்களா, தாத்தா பாட்டியா யாருன்னு எனக்கு அண்ணனா கூட இருக்கலாம். அவன் சொல்லுவா, தான் எதை சொன்னாலும்
நம்பி தனக்காக நிற்பான் என் தகப்பன் என்கின்ற பிம்பத்தை நீங்கள் அவனுக்கு சிறிய வயதிலேயே ஏற்படுத்தி விட்டீர்கள். அதனால் தான் அவன் அது சொல்லிக்கொண்டே இருந்தான். இந்த அப்பா கிட்ட அது இல்ல. அடாலசன்ட் படத்துல அவங்க அப்பா அழுறான். அழுது அவன் சொன்ன 4 வார்த்தையை நான் சொல்றேன். நாம் இன்றிலிருந்து நம் குழந்தைகளை பார்க்கின்ற பார்வையில் கண்காணிப்பு தேவை. நல்லா சொன்னார். கண்டிப்பு வேணாம், கண்காணிப்பு வேணும். ராமூர்த்தி சார் சொன்னது கோல்டன் வேர்ட். பேரண்டிங்கை இதை விட எப்படி சொல்லிவிட முடியும்? கண்டிக்காதீர்கள், கண்காணியுங்கள். ஒரு விஷயம் தெரியுமா, கடவுள் நம்மை கண்காணிக்கிறார் என்றாலே அவன் கண்டிப்பு செய்வதற்கான செயல்பாடுகளில் நாம் ஈடுபடவே மாட்டோம். அவன் நம்மளை கண்காணிக்கிறான்ற உணர்வு இருந்தாலே அந்த அளவுக்கு வாழ்க்கையை கொண்டு போக மாட்டோம். அவன் சொல்லி முடிப்பாங்க, 3 டயலாக் சொல்லி முடிப்பான். அந்த 3 வரிகளை நான் சொல்லுகிறேன். நீ வெள்ளிக்கிழமை இரவுகளில் வெளியில் சென்று ஸ்லீப் ஓவர் என்று யாரிடம் வீட்டிலோ இருந்து நீ வீடு திரும்புகின்ற பொழுது படித்துவிட்டு தான் திரும்புகிறாய். நீ 12 வயது தானே என்று நான் உன்னை நம்பினேன். நீ வீட்டிலே அறையை பூட்டிக் கொண்டு உள்ளே 11, 12 மணி அளவில் யாரிடமோ பேசிக்கொண்டோ ஓசையில் ஏதோ மியூசிக்கை கேட்டுக்கொண்டும் இருப்பாய். நான் டே என்ற ஒரு சத்தம் கேட்டவுடன் எல்லாவற்றையும் சுவிட்ச் ஆஃப் செய்து தூங்கினவுடன் கீழ்ப்படுகிறாய் என்று நினைத்தேனே. உன்னை கண்காணிக்க நான் மறந்து போனேனே. I can be a better one for you, my dear son. I am sorry, I did mistake என்று சொல்லிவிட்டு அந்த பூ போல இருக்கக்கூடிய அந்த குழந்தையின் பொம்மையை எடுத்து அதற்கு போர்வையை போர்த்தி, என்னை மன்னித்து விடு என் குழந்தாய், நான் தான் நீ இன்றைக்கு சிறையில் இருப்பதற்கு காரணம் என்று சொல்லி முடியும் அந்த படம். குழந்தைகள் தவறு செய்கிறார்கள் என்றால் ஏதோ ஒரு வகையில் பெற்றோர்களினுடைய கண்காணிப்பு இன்மை அதற்கு காரணமாகிறது என்று அந்த படம் நமக்கு சொல்கிறது. எல்லாவற்றையும் பார்க்க முடியாது. ஆனா நான் ஒன்று சொல்றேன், தூங்கிட்டு இருக்கும் பொழுது சட்டுன்னு முழிப்பு வந்துருச்சுன்னா நடந்து போறது பிள்ளையா பொண்ணா மாமனாரா மாமியாரா வீட்டுக்காரரா மனைவியான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? நமக்கு இந்த நடையிலேயே தெரியுமா இல்லையா? அப்படி தெரியணும் பிள்ளையினுடைய அசைவுகள். கான்டாக்ட்ல இருக்கிறோமா? இருக்கிறோம். குடும்பத்தோட கான்டாக்ட்ல இருக்கிறோம், கனெக்டடா இருக்கிறோமா? அதான் பேரண்டிங்.